சாப்பிடுங்கண்ணா. நான் அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்றேன். சரிண்ணா. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அண்ணா வாங்க. ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் விடவே மாட்டீங்க. சுட சுட பிரியாணி, கோழிக்கறி பிரியாணி, சிக்கன் விலையிலேயே சிக்கன் பிரியாணி, லெக் பீஸ் பிரியாணி, பெஸ்ட் பிரியாணி. வாங்க வாங்க. மிட் நைட் குட் நைட் ஆக்கும் ருசியான பிரியாணி. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வரவேற்பெல்லாம் பிரமாதமா இருக்கு. பிரியாணி சாப்பிட்டு பாருங்க சார், அதை விட சூப்பரா இருக்கும். பார்க்கலாம். ஹாஃப் பிளேட் பிரியாணி கொடுங்க, முட்டை வேண்டாம். தேன்மொழி, ஜீவாவுக்கு லெக் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பரா ஒரு 2 லெக் பீஸா பார்த்து போடு. ஜீவாவா? சார் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஜீவா என் சின்ன வயசு ஃப்ரெண்டு. பரவாயில்லையே, அதுக்குள்ள இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டாரு. ஜீவா, இவதான் என் ஃப்ரெண்டு தேன்மொழி. இவதான் பிரியாணி மாஸ்டர். அதான் போர்ட்லயே போட்டிருக்கீங்களே, பிளேட்ல தான் கொடுக்கவே மாட்டேறீங்க. ஐயோ, அட சார் எனக்கு மேல பயங்கரமா கடிக்கிறாரே. இப்ப அடிக்கிறேன் பாருங்க பிரியாணிய. இந்தா. Thank you. கண்மணி உனக்கு ஒண்ணு. ஏய், எனக்கு எதுக்கு? சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கற, பேசுறதுக்கு எவ்வளவு கதை இருக்கும். போய் அவர் கம்பெனி கொடு. கூட்டம் வந்துச்சுன்னா நீ எப்படி சமாளிப்ப? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார் சீக்கிரம் கூட்டிட்டு போங்க சார். இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறா பாருங்க. சரி வா. என்ன பாக்குற ஜீவா, சாப்பிடு. இல்ல, காலையில இடியாப்பம் வைக்கிற, நைட்ல பிரியாணி வைக்கிற, இந்த மாதிரி பிசினஸ்ல டெய்லி 1000 பிரச்சனை வரும். ஒரு பொண்ணா எப்படி உன்னால இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுது? இதுல ஆண் என்ன பெண் என்ன, மனசுல உறுதி இருந்தா எதை வேணாலும் பண்ணலாம் ஜீவா. உங்ககிட்ட தான் நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. சரி, முதல்ல நீ சாப்பிடு. செமையா இருக்கு கண்மணி. அரிசி உடையாம குழையாம உதிரி உதிரியா பதமா வந்திருக்கு. சிக்கன் நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி பிரிஞ்சு வருது. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. மசாலா சான்ஸே இல்ல, வேற லெவல். மைண்ட் ப்ளோயிங் கண்மணி. இந்த பிரியாணிக்கு உடனே பேட்டன்ட் வாங்கியிருக்கேன், இல்லனா வேறவனா இந்த பெருமையை அடிச்சுட்டு போயிடுவான். தேங்க்ஸ் ஜீவா. ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி கிட்ட இருந்து இப்படி ஒரு பாராட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. பெரிய ஹோட்டல் முதலாளியா? நீ வேற கண்மணி. ஏய், என்னாச்சு? என்னோட பணக்கார இமேஜ் பேருக்கு சும்மா அந்த கார்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நிஜத்துல என் லைஃப் கடன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஜேபி ரெஸ்டாரண்ட் கடன்ல ஓடிக்கிட்டு இருக்கு கண்மணி. கடன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்ல, கோடிக்கணக்குல. ஜீவா, அந்த ஏரியாலயே உங்க ஹோட்டல் தானே அவ்ளோ பாப்புலர். எப்பவும் அங்க கூட்டம் அல மோதுமே. நீ சில வருஷமா அந்த பக்கமே போலன்னு நினைக்கிறேன். அந்த சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் முடிஞ்சு போச்சு கண்மணி. புதுசா வந்த ஹோட்டல்ஸ்க்கு முன்னாடி அப்பாவால போட்டி போட முடியல. ஹோட்டலோட அமைப்புல அவர் காட்டின ரெனோவேஷனை டேஸ்ட்ல காட்டல. ட்ரை பண்ணாரு, ஆனா அது அவருக்கு சரியா வரல. அவர் வச்சிருந்த கிச்சன் டீமுக்குள்ளேயே அவ்வளோ பாலிடிக்ஸ், யாருமே ஒரு சிங்க்லயே இல்லை. அதனாலேயே அவர் கனவு நிறைவேறாமலே போயிடுச்சு. கடங்காரங்க நெருக்கடி தாங்க முடியாம அந்த ஸ்ட்ரெஸ்லயே அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். ஐயோ, என்ன சொல்ற ஜீவா? ஆமா கண்மணி.
நிஜமாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஜீவா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிஜமா இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்கவே கூடாது. இதெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போற? தெரியலையே. கடங்காரங்கெல்லாம் வீட்டை வித்து கொடு, ஹோட்டலை வித்து கொடுன்னு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. நிஜமா எனக்கு என்ன பண்றதுனே புரியல. வெளியே தலை காட்ட முடியல. எல்லாரும் என்ன கேவலமா பாக்குறாங்க. இதுல இருந்து மீள் வேணானே தெரியல. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டம் ஜீவா. ஆனா என்ன மாதிரி மிடில் கிளாஸுக்கு இதெல்லாம் சகஜம். அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பழகி அதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துருவோம். ஆனா உன்ன மாதிரி கோடீஸ்வரனா பிறந்தவனுக்கு இதெல்லாம் பெரிய சுமைதான். நிஜமா உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. சரி போட்டோம், என் கஷ்டத்தை விடு. உன்னை பத்தி சொல்ல. அதான் பாக்குறேன், காலையில இடியாப்ப கடை, நைட்டு பிரியாணி கடை. ரெண்டுக்கும் நடுவுல வாழ்க்கை எப்படியோ ஓடிட்டு இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜீவா. நான் ரொம்ப உயிரா நேசிச்சவரை தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அந்த வீட்ல இருக்கிற பெரிய மனுஷங்க என்னையும் என் அம்மாவையும் மதிக்க மாட்டாங்க. தெரு தெருவா இடியாப்பம் விற்கிற குடும்பம் தானேன்னு அவ்வளோ இலக்காரம். குணத்தை விட அவங்களுக்கு பணமும் அந்தஸ்தும் தான் முக்கியம். ஒரு நாள் என் அம்மாவை எந்த பொம்பளையும் கேட்க விரும்பாத வார்த்தையில ரொம்ப அசிங்கமா பேசி அவமானப்படுத்திட்டாங்க. அம்மாவை பத்தி தப்பா பேசுனா யாராவது சும்மா இருப்பாங்களா? அதான் கை ஓங்கிட்டேன். அதுக்கு என் புருஷன் மன்னிப்பு கேட்க சொன்னாரு. ஆனா நான் அவங்க பேசினதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்க சொன்னேன். யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுன்னு எங்க தராதரம் அந்தஸ்து பத்தி எல்லாம் ரொம்ப மட்டமா பேசினாரு. இப்படிப்பட்டவரோடலாம் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். இப்போ நான் என் அம்மா சித்தி சித்தப்பாவோட தான் தங்கியிருக்கேன். அன்பு, சாப்பிட்டீங்களா? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. இல்ல, நீங்க சாப்பிட்டீங்க, எனக்கு தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேக்குற? உன் வேலையை பார்த்துட்டு போ. இவ்ளோ நேரம் அமைதியா தானே லேப்டாப் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப எதுக்கு என்ன பார்த்த உடனே டென்ஷன் ஆகுறீங்க? உன்னை பார்த்தாலே பிபி ஏறுது எனக்கு. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? நான் உங்களோட ஆசையா பேசலான்னு தானே வரேன். நீங்க இப்படி உருன்னு இருந்தா பிபி சுருன்னு தானே ஏறும். இந்தாங்க மாத்திரை போடுங்க. ஃபெனிலா, இதோட நிறுத்திக்க. முதல்ல இந்த மாத்திரை எல்லாம் போடுங்க. போடாததால தான் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க. அன்பு, அன்பு, உங்க உடம்பு மேல உங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லுங்க? என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஒழுங்கா போயிடு. கோவப்படாதீங்க அன்பு. உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க? உன்னை இங்க இருந்து போன்னு சொன்னேன். ஏன் அன்பு என்ன துரத்துறீங்க? முன்னாடி அது கண்மணி இந்த வீட்ல இருந்தா, அவ தான் உங்க பொண்டாட்டி. உங்க வாழ்க்கையில அவளை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லி என்ன அவாய்ட் பண்ணீங்க. இப்பதான் அவ மொத்தமா உங்களை தலை முழுகிட்டு போயிட்டால. உங்க வாழ்க்கையில இனிமே அவளுக்கு இடம் இல்லைன்னு நீங்களும் அவளை உங்க மனசுல இருந்து ஒட்டு மொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. இப்ப உங்க மனசு காலியா தானே இருக்கு. அப்புறம் என்ன ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏய், அசிங்கமா இல்ல உனக்கு? எப்படா அவ இந்த வீட்டை விட்டு ஒழிவான காத்துக்கிட்டு இருந்தியானே?